தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழ் அழகி ஆசமகிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கதை தான். ஒரு ஆசிரமத்துல குரு சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, நம்ம நல்லதே நினைக்கணும், எல்லாருக்கும் நம்ம நல்லதே செய்யணும், நம்ம நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு சிஷ்யன் எந்திரிச்சு, ஏன் குருவே நம்ம நல்லதான் செய்யணுமா, நல்லது கெட்டது இது ரெண்டையும் படைச்சது கடவுள் தானே, நம்ம ஏன் நல்லது செய்யணும், கெட்டது செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போயிட்டாராம். அன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா சிஷியர்களுக்கும் பால் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த குரு வேலையாட்ட சொல்லி அந்த கேள்வி கேட்ட அந்த சிஷியனுக்கு மட்டும் சாணத்தை கரைச்சு கொடுக்க சொன்னாராம். அதுவும் அவருக்கு சாணத்தை கரைச்சு அதே மாதிரி இந்த வேலையாளும் கொடுத்தாராம். இந்த சிஷியனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் குரு, எனக்கு மட்டும் நீங்க ஏன் சாணத்தை கரைச்சு கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குரு அமைதியா சொல்றாரு, பால் சாணம் இது ரெண்டையுமே பசுதானப்பா கொடுக்குது, ஏன் இதுல என்ன குடிச்சா எதை குடிச்சா நமக்கு என்ன, எல்லாம் பசுதானே கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு தான் கடவுள் 6வது அறிவை கொடுத்திருக்கிறாரு. அதனால சிந்திச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கும், அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தலைப்பு வேணும் அப்படின்னா முகிலா தமிழ் சேனல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல நோட்டிபிகேஷன்ல ஆல்ன்ற அந்த நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.